சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் யாருக்காவது ஒருத்தருக்கு நோய் இருந்துக்கிட்டே இருக்கும். குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடாக இருந்தால் சொல்லவே வேண்டாம். அவங்க வெளியில் விளையாடினாங்கன்னா ஏதாவது கீழே விழுந்து அடிபட்டுட்டு வந்துடுவாங்க. ஏதாவது ஆசைப்பட்டு சாப்பிட்டாங்கன்னா உடனே கோல்டு ஆகும், சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும். கூட படிக்கிற குழந்தைக்கு காய்ச்சலாக இருந்தால் அது பக்கத்தில் உட்கார பிள்ளையாக இருந்தால் உடனே இந்த குழந்தைக்கும் காய்ச்சல் வந்துடும். இப்படி இந்த நோய் அப்படிங்கிறது சதா உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க. அதுக்காக நோய் இல்லாமல் வாழவே முடியாது. நம்ம உடம்பு இந்த கால சூழல்களை ஏற்று அதற்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய உடலை அதுவே சீரமைச்சுக்குது. இப்போ கால மாற்றம் அப்படின்றது பனிக்காலம் முடிஞ்சு வெயில் காலம் வந்தால் உடனே நமக்கு அது ஒரு ஜலதோஷத்து மூலமாகவோ காய்ச்சல் மூலமாகவோ காட்டும். வெயில் காலம் முடிஞ்சு பனிக்காலம் வந்தது அப்படின்னு சொன்னால் அதற்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்புல என்ன பிரச்சனையோ அது அப்படியே காய்ச்சலாகவோ சளி பிடிக்கிறதோ அந்த மாதிரி வரும். அதனால் நம்ம உடலில் அடிக்கடி நோய் வருது அப்படின்னு சொன்னால் நம்ம உடல் அதனுடைய வேலையை சீராக செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு நிறைய பிரச்சனையே வராது உடம்புல. அவங்க எப்பொழுதுமே ஒரே சீராக இருப்பாங்க. அது ஒரு சிலருடைய உடல் தன்மை அது. ஆனால் அடிக்கடி கோல்டு வருது, அடிக்கடி காய்ச்சல் வருது, அடிக்கடி தலைவலி வருது அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் இந்த கால சூழலுக்கு தகுந்த மாதிரி வருது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாரத்துக்கு ஒரு முறை தலைவலி வருது, வாரத்துக்கு ஒரு முறை வயிற்று வலி வருது, வாரத்துக்கு ஒரு முறை காய்ச்சல் வருது அப்படின்னும் போது நீங்கள் உங்களுடைய மருத்துவரை அணுகி என்ன பிரச்சனை உடம்புல அப்படின்றத பார்த்துக்கணும். சரிங்களா? ஆக நாம் வீட்டில் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வீட்டை நாம் சுத்தமாக வச்சுக்கணும். நம்ம வீடு சுத்தமாக தாம்மா இருக்குது. நான் வாரத்துக்கு ஒரு முறை தூபம் போடுறேன், தினமும் மாப் பண்ணுறேன், எல்லாம் சுத்தமாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாலும் வெளியிலேருந்து வரக்கூடிய காற்றின் மூலமாக கூட சில கிருமிகள் நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு நமக்கு தேவையில்லாத சில உடல்நல அசௌகரியங்களை தரலாம். அப்படின்னும் போது அந்த காற்றையே நாம் சுத்தப்படுத்தலாம். எப்படி சுத்தப்படுத்தலாம்? நம்ம வீட்டு வாசல்ல படிகாரம் அப்படின்றத கட்டுறோம் இல்லையா? இந்த படிகாரம் கட்டும்போது நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடிய காற்று அப்படிங்கிறது சுத்தப்படுத்தப்பட்டு அந்த காற்றை நாம் சுவாசிக்கும் பொழுது நோய் நொடி இல்லாமல் நம்ம வாழலாம். இந்த படிகாரத்துக்கு அவ்வளோ சக்திகளா அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆமாங்க, இந்த படிகாரத்தை நாம் வாசலில் கட்டும்போது காற்று சுத்தப்படுத்தப்பட்டு அந்த காற்றை நாம் சுவாசிக்கிறோம். திருஷ்டிகள் நம்மை அண்டாது. அதனால தான் பழங்காலத்துலலாம் இந்த படிகாரம் அப்படின்றத நல்லா கருப்பு கையில் கட்டி வாசலில் வெளியில் தொங்க விட்டுருப்பாங்க. இப்போவும் கூட நிறைய வீடுகளில் கடைகள்லாம் தொழில் நிறுவனங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதற்கு காரணம் என்னன்னா அந்த காற்று ஆரோக்கியமானதாக நமக்கு கிடைக்கும். வாசலில் நமக்கு திருஷ்டிகளை போக்கக்கூடிய அம்சமாக இந்த படிகாரம் அப்படின்றது இருக்குது. இது ஒன்று. இதனுடைய காரணமாக தான் நமக்கு இந்த சலூன்லலாம் முடி திருத்தகம்லாம் இருக்கு இல்லையா? அங்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அங்கே ஆண்களுக்கெல்லாம் ஷேவிங் பண்ணுவாங்க இல்லையா, சவரன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணிட்ட பிறகு இந்த படிகாரத்தை அப்படியே வச்சு தேய்ப்பாங்க. இது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அந்த எரிச்சல் அப்படின்றத கம்மி பண்ணோம், அங்கே நோய் தொற்றுகள் ஏற்படாமல் பார்த்துக்கும். இந்த காரணம் தான் பழங்காலத்துலலாம் இந்த படிகாரம் அப்படின்றத அதிக அளவில் பயன்படுத்தினாங்க. படிகாரம் அப்படின்றத பொடி பண்ணி இந்த பல்பொடிகள்லையும் பயன்படுத்துகிறாங்க. இந்த படிகாரம் பயன்படுத்தும் போது பற்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் அப்படின்றது கிடைக்குது. ஈறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்றது காணாமல் போகும். இது நல்ல ஒரு ஆரோக்கியமான பற்களையும் சுவாசத்தில் நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் தரக்கூடியது. எல்லாத்துக்கும் மேலே வீட்டில் இந்த படிகாரத்தை கட்டும்போது நமக்கு வீட்டில் ஆரோக்கியமான ஒரு சூழல் அப்படின்றது நிலவுது. இந்த படிகாரத்தை சுற்றி போகிறதுக்கு பயன்படுத்துவாங்க. குளிக்கிற தண்ணியில் போட்டுட்டு அதற்கு பிறகு அந்த தண்ணியை குளித்தோம் அப்படின்னு சொன்னால் நீரில் இருக்கக்கூடிய கிருமிகளை அழிப்பதாக அந்த படிகாரம் அப்படின்றது நமக்கு உதவியாக இருக்குது. இப்படி நிறைய விஷயங்கள் இந்த படிகாரத்துக்கு இருக்கிறதுனால தான் பழங்காலத்தில் இந்த படிகாரம் அப்படின்றத நம்ம பெரியவங்க பயன்படுத்தினாங்க. இந்த படிகாரம் நம்முடைய Sindhingin9.com ஆன்லைன் ஷாப்பில் பதிவேற்றம் பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த படிகாரத்தை வாங்கி வாசலில் கட்டும் பொழுது
வீட்டில் நல்ல அதிர்வலை அப்படின்றது இருக்கும். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பாங்க. சரிங்களா? இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே போல் வேற ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்.